ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ரோல் வீடியோ தான். ஸோ போன வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு தற்கூரியை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். அது ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா, நான் மட்டும் இல்லை, பல பேர் அவரை பற்றி கலவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னும் பேசுகிறது பெருசாக ஒன்று ஆகிற பொழுது தான். பட் இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு வன்மம் இருக்குது. ஸோ போன 2 வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் இதில் பார்ட் 2 வெர்ஷன் தான் அது. மீண்டும் வாட்டர்மெலன் பிளக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ட்ரோல் வீடியோ பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ட்ரோல் ஜோன். ஸோ அவங்களுக்கு அது கிரெடிட்டை கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கலாம். 8 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசணுமோ அதுக்கு ரிலேட்டடாக பேசலாம். ரெடியாங்களா மக்களே? ஸோ 3, 2, 1 and here we go. மணிவேல்ன்றது ஒரு கேவலமான ஆளு. ஆனா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுற நபர் பாவம் யா, ஒரு பிரகடன தாயிடுறவரை இப்படி பஞ்சிங்களா? நீங்க இன்டர்வியூ பிடிக்கலன்னு வெளியில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூடவே வந்து பாத்தீங்கன்னா 3-4 ரவுடி பசங்க மாதிரி 5-6 பேர் வச்சிருக்காங்க. டேய், உனக்கு சப்போர்ட் யாரோ இல்ல, யாருக்கு வீடியோ போடுற? அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு 3 பசங்க, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமராமேன் அவங்க 3 பேரை வச்சிருக்காங்க. யோ ஜெய்மணி, என்னையா பண்ண? கதறி அழுவுறான். போலீஸுக்கு போன் பண்ண, அதையும் எடுத்துட்டு அப்படி போலீஸ் போன் பண்ணோடனே அவனுக்கு பயம் கதி கலங்கிருச்சு. டாக்டர் இல்ல லூசு. நம்ம கேமரா எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேமராவை புடிங்கி உடைச்சு போடுறதுக்கு நம்ம 2 செகண்ட் ஆகாது. ஒரு பெரிய புளுத்தி கேமரா உடைப்பாராம். பிரபலங்கள் படிச்ச ஒரு தைரியமான நபர் எனக்கே எப்படின்னா, பேய் இந்த ஓனர் விட்டா நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுறோம். நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கனால நான் வந்து இந்த ஜெய்மணிவேல் என்ற நபரை விட்டு நான் ஒதுங்கி இருந்தேன். பெரிய பொசிஷன்னா என்ன தலைவா? பேமெண்ட் பிச்சை எடுத்தியா? அதுவா? அவன் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறான். நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கோ அசிங்க வார்த்தை பேசுறதுக்கோ அல்லது தேவையில்லாத வீடியோ எடுத்து போறதுக்கே கிடையாது. இவரு பெரிய பிட்டு படம் ஈரைனே, இவரை வச்சு காசு ஆகுறாங்களா? இதுதான் தரமான கமெண்ட். சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார். கோமாளித்தனமா கூட நான் உங்களை பார்க்கல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, 100% சிரிப்பு கேரண்டி. நீங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து. தர்பூசணி சிதைக்கப்பட்ட தருணம். அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் இதை விரும்பி நீங்க வீடியோவே போட்டீங்க, நீங்க ரீல்ஸ் வீடியோ போடாம இருக்கணும். திவாகர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட கோமாளி. அது தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் ஆபாசமா ட்ரை பண்ண, அப்படியே எனக்கு பாதியிலே எதிர்த்து போயிட்டேன். தளபதி மாதிரி ஒரு இடத்த பிடிப்போம். ஏன்டா டேய், என்னதான் இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமடா. பண்ணிட்டு நான் அவங்களோட பெஸ்டா பண்ணேன்னு சொல்றீங்களே, அப்படிலாம் இல்ல. வெறியாவது, எனக்கே வெறியாவது. டாக்டர் திவாகருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க? டாக்டர் திவாகருக்கு 10க்கு 10 கொடுப்பேன். ஏன் பயப்படுறீங்களா? வேணாம், அந்த கொஸ்டினே பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். சரி, டாக்டர் திவாகர் இல்ல, ஓடுகாலி. ஜெயம் ரவி சொல்லுங்க. ஜெயம் ரவி எல்லாருமே சீனியர் ஆர்ட்ஸ்ல இருக்கு. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப சின்ன பையன், நம்ம போய் அவங்கள போய் என்ன சொல்ல முடியும்? சின்ன பையனா? எரும மாடு வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு போய் சொல்றியாடா? சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார். மீண்டும் தர்பூசணி பிளக்கப்பட்டது. இவர் போடுற இனிமேல் பாக்குற வீடியோஸை எல்லாம் வந்து இனிமேல் பார்க்காதீங்க. இவரோட இன்ஸ்டா பேஜை வந்து ஒருத்தரா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் ரொம்ப ஆணவத்துல பேசினுக்கிறாருன்றதா என்னோட கருத்து. எங்கே போனாலும் செருப்படி வாங்குறான்டா. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்றோம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேன். சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். அட ஜாடி வெறி பிடிச்ச மறுபடியும் உன்னை வெட்டி இருக்கலாம்டா. அதுதான், இவனை புடிச்சு வெட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க. கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணம். நேர மாச கர்ப்பிணியை கூட்டிட்டு வந்து நேர்காணல் பண்ணது சரியா? இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? நீ யார பேச? இடம் காலி இல்லை என்று தமிழக காவல்துறை உன்னை விட்டு வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஓவர் தான். சோ அவர் வந்து கொலை பண்ணிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆங்கர் ஃபேஸ் ரியாக்ஷன். இந்த கரடியை இன்னைக்கு கசாப்பு கடைக்கு அனுப்பிட வேண்டியதுதான். எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும்.
எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, இந்த குண்டு குதியை வெட்டி போடுங்க. தாய்ஸ் இந்த மாதிரி ஜாதி வரி புருஷனுக்குள்ள சப்போர்ட் பண்ணாதீங்க. இவனை உடனே அன்ஃபாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட காரி துப்புற மாதிரி இருக்கு நீ இப்படி பேசும்போது. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அண்ணல் பறக்க பறக்க. யாருன்னா செருப்பால் அடிங்கடா. வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. இப்ப எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இவன் மூஞ்சில காரி துப்புன்னு தோணுது ஒரு லைக் போட்டுட்டு போங்க. ப்ரோ நான் தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட். தம்பி வரிசையில் வாருங்கள். அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. நீ நடிச்சா சத்தியமா நாங்க அந்த படத்தை பார்க்க மாட்டோம்டா. நான் ஏதாவது ஒண்ணு போடணும்னா பயங்கரமா அடி பாசம். அங்க பாரு அண்ணியன் அண்ணியன் அண்ணன் கலாய்ப்பதே தெரியாமல் நடிக்கும் தருணம். வெக்கமே இல்லல்ல. ஐயோ எரிச்சல் வருது. நீ நல்லா பண்றடா. ஐயா 3 நாளா பாத்ரூமே வரலையா? எவ்வளவு முக்கியம் வரலையா? ஒரு வாழைப்பழம் எடுத்தா போடுங்கயா. அண்ணியன் இல்ல சொன்னியன். இன்னைக்கு அண்ணன் தான் நடிப்பு. இவன் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. அண்ணனுக்கு தான் பாத்மா புருஷன். பொள்ளக்கட்டும் பாரு பாரு போல கட்டும் பாரு பாரு. திவாகர் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது. திவாகர் செருப்பால ஆடுற. என்னங்க இவன் பண்றான்? நான் எகிரி குதிக்கிற மாதிரி எகிரி குதிக்கிற. கொஞ்சம் கூட கான்சியஸ்னஸ் இல்ல. பாரு பாரு தினம் தினம் வயிற கொர கொர. தண்ணீர் பழம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுச்சோ உன்கிட்ட மாட்டிக்கொண்டு பாடப்படுது. என்னடா இது தர்பூசணிக்கு வந்த சோதனை. அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். டில்லி வேலையில் இலக்கியான இவனை யாராச்சும் வெட்டி கொன்றுங்கடா, நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன். 2025 பெஸ்ட் நம்பர் 1 பைத்திய வர பாத்தடா குஞ்சிய குத்திக்க போற. மாசமா இருக்கும் போது இப்படி ஆடக்கூடாது, ஆகாது. யார் யாருக்கோ சாவு வருது, இந்த புண்டைக்கு வர. கேங்ஸ்டர்ஸ் தர்பூசணியை போட்டு பொழந்து எடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துட்டு வாங்க, லிங்க் இங்க வீடியோல ஷோ ஆகும். வேற லெவல். இவன் இதுக்கு மேல என்னால என்ன தெரியலங்க. பேசி பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, சாப்பிட்ட சொல்லியும் பார்த்தாச்சு, கோமாவும் பேசி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அது பாருங்க. நான் அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கவினோடைய அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே, ஏன்னா அதெல்லாம் நம்ம வயசில் அவருக்குமே அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அது ரொம்ப அது மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஏன் இதுக்கான ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குன்றதை தாண்டி இந்த மாதிரி நாய் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. இவன்லாம் பேசுகிறான் பார்த்தீங்களா, கவினோட ஃபேமிலி அவங்களோட சரௌண்டிங் உள்ள பார்த்து அவரோட வாழ்க்கை அமைச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசுகிறாருல. இவன் யார் அதை பற்றி பேச? இவனுக்கு என்ன ரைட் இருக்கு? ஃபர்ஸ்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி இவன் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க, வெக்கமே இல்லாமல். அது இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸில் மட்டும் இல்லை, அவருக்குன்னு ஒரு சில ஒரு ட்ரைபல் வச்சுருக்காரு இந்த மாதிரி விஷயத்துக்காக.
அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எவ்வளோ ட்ரோல்ஸ், எவ்வளோ இன்டர்வியூஸ், அதுவும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது, கலாட்டால் ஆரம்பிச்சதுங்க. அதுதான் பெரிய தப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியும் இவரை பற்றி, தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து, அதான் முதல்வன் படத்தில் மாதிரி தான், இவரே பாமை வைப்பார், இவரே பாமை எடுப்பார்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதிகமான இன்டர்வியூஸ், அதிகமான பாப்புலாரிட்டி நெகட்டிவ் ஷேடில் கிடைச்சாலும் ஹீ ஸ்டில் ரீச்சிங். ஒவ்வொரு நாளும் அவரோட இந்த ரீச் வந்து இட்ஸ் அன்இமேஜினபிள். அதுதான் நான் பார்க்குறேன். டெய்லி பார்க்குற டைமில் ஒரு சேனல் இன்டர்வியூ நீங்கள் பேசின விஷயத்த மறுபடியும் பேச பேச இன்னும் அவருக்கான ஃபேம் தான் அதிகரிக்குமே ஒழிய நத்திங் சேஞ்சஸ். நீங்கள் என்ன அவட்ட இந்த எடுக்க பார்க்குறீங்க, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டீங்க, மறுபடியும் என்ன தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பான். இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்கு மறுபடியும் நாங்கள் என்ன பதில் கொடுக்கறது? இவன் இப்படி தான், இதுதான் இவன், இதை தாண்டி எந்த ஒரு ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. மறுபடியும் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேர் எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் அவரோட ரியல் ஃபேஸை இன்னும் நமக்கு கொண்டு வந்து காமிக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. இவன் இந்த மாதிரி தான் அப்படின்னு. ஆனால் ஜாதின்ற விஷயத்தை வந்து இவன் பேசுனது ரொம்ப தவறாது. ஜிபி முத்து அவர்களுக்கும் பேசுனது. இன்னொரு பக்கம் இப்போ கூட பார்த்தீங்களா, இதெல்லாம் பேச போனால் ரொம்ப என்ன சொல்கிறது, சென்சிட்டிவான விஷயம், வேண்டாம். ஆனால் எனக்கு தெரியலை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இந்த வார்த்தைக்காக நான் வேணான்னு விடுறேன். இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பிகாஸ் இதில் வந்து பார்ட் 3யும் இருக்குதுங்க. ஸோ பார்ட் 1 நல்லா இருந்துச்சு, பார்ட் 2வும் பார்த்துட்டோம். பார்ட் 3க்கான வீடியோ வெயிட் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக பேசாமல். ஆனால் இதில் வந்து இவனை என்ன எப்படி இவனை வந்து சாகடிக்க முடியுமோ பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் எனக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனை இந்த மாதிரி பண்ணி அவனை கேரக்டரை டிஃபேம் பண்ணி, கேரக்டர் அசாசினேட் பண்ணி கம்ப்ளீட்டாக அவனை உடச்சி ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவன் வந்து முகம் கொடுத்து பப்ளிக்கில் இன்டர்வியூ கொடுக்குறான்னா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இட்ஸ் ஜஸ்ட் அ வாவ். அந்த மாதிரி ஒரு வாவ் மெட்டீரியல் கிடைக்காது. ஸோ அதுதான் நம்ம தப்பு தான், எல்லாம் நம்ம தப்பு தான். இவன் இப்போ நான் கூட யோசிக்கிறேன், இவனுக்காக வீடியோ பண்ணி போடுறதுல எனக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இவனை வந்து அசிங்கப்படுத்தி போடுறாங்கல்ல, அது பார்க்க நல்லா இருக்குது. பிகாஸ் எந்த அளவுக்கு இவன் பேசியிருக்கான்றது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டாக்டர்ன்ற பேரில் கேவலமாக ஒரு சில விஷயங்களை பண்ணால். ஸோ அது ஃபிசியோதெரப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டான். ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை. அடுத்த ட்ரோலில் சந்திக்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இவனை தான் கல்வி ஊற்றினாலும் திருந்த போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச மக்கள் ஆகிய நீங்களும் அதே ஒரு மைண்ட் செட்டாக தான் இருப்பீங்க. இவன் என்ன தான் பேசினாலும் இது இவ்வளோ தான், இது என்ன பண்ணாலும் இது இப்படி தான் இருக்குன்றதுக்கான ஒரு இதுவாக தான் நீங்கள் நினச்சிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் டாக்டர் திவாகர் அப்படின்றவரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக கீழே லைக் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே தெரிஞ்சுப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இன்னும் டீட்டெயிலாக என்ன தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுதான். மற்றபடி இல்லை. இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாச்சும் பேச மாட்டேன் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.